ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோஸில் கண்டினியூஸாக. மெயினாக ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் இல்லை ஹெல்த் கேர் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாங்க. அதை பற்றி பார்க்கலாமா? இப்போ எல்லாருக்கும் 85 to 90% ஆஃப் பீப்புளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பாருங்கள். சின்ன வயசுலேயே இளநரை இருக்குது, முடி கொட்டுது, ஹேர் க்ரோத் இல்லை, ஹேர் திக்னஸ் இல்லை, ஹேர் ஃபால் ஆகுது, டேண்ட்ரஃப் வருது, ஃபேட்னஸ் இருக்குது, ஒபிசிட்டியாக இருக்காங்க, ஹார்ட் அட்டாக்ஸ் கூட வருது. ஜிம்முக்கு போறவங்களுக்கே ஹார்ட் அட்டாக்ஸ் கூட வருது. இதெல்லாம் ரீசன் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே நெறையா நம்மளுக்கு கரெக்ட்டான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கலன்றது தான் உண்மையான காரணம். ஸோ, நான் ஒரு சின்ன ஒரே ஒரு மெடிசின் சொல்றேன். மெடிசின் கூட இல்லைங்க. இது நார்மலா ஒரு சின்ன விஷயம். எல்லாருக்கும் கிடைக்கும். ரொம்ப ஈஸி டூ ஆக்சஸ். எல்லாரையும் அஃபோர்ட் பண்ண முடியும். எல்லாராலயும் வாங்க முடியும். ஏன் எல்லார் வீட்லயுமே இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ரொம்பலாம் சஸ்பென்ஸ் வைக்கல. ஸோ, நான் பேச போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரி லீவ்ஸ் தான். ஸோ, இந்த கரி லீவ்ஸ் இதுல ஒரு 10 லீஃப் இருக்குமா? ஆ இந்த மாரி கரி லீவ்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இததான் நான் சொல்றேன். என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னு நீங்க கேட்டுக்கங்க. நார்மலா ஹேர் ஃபால் ஆகுதா? ஹேர் குரோத் உங்களுக்கு டேமேஜா இருக்கா? உங்களுக்கு ப்ரீமெச்சூர்ல கிரே ஹேர்ஸ் வருதா? இல்ல டாண்ட்ரஃப் இருக்கா? அதே மாரி உங்களுக்கு ப்ளோட்டிங் ப்ளோட்டிங் இருக்கா? பிளட் சர்க்குலேஷன் டிஸ்டர்பா இருக்கா? ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கீங்களா? ஃபேட்டா இருக்கீங்களா? வெயிட் லாஸ் கூட இந்த கரி லீவ்ஸ் யூஸ் ஆகுங்க. என்ன மாரி நீங்க யூஸ் பண்றீங்கறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப நான் என்ன மாரி யூஸ் பண்றேன்னு சொல்றேன். நான் வீட்ல சின்ன ஒரு பாக்ஸ்ல பவுடர் மாரி கூட பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரைஸ் சாப்பிடுறீங்கன்னா கூட மார்னிங் ரைஸ் இல்ல லஞ்ச் ஏதோ சாப்பிடுறீங்கன்னா கூட கரி லீவ்ஸ் பவுடர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா? நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் சாப்பிடலாம். அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு இன்டேக் கிடைக்கும். அப்படி இல்ல அத பண்ண முடியல அப்படின்னா, கரி லீவ்ஸ் வெறும் வீட்ல ஏதாவது செடி வச்சிருக்கீங்க கரி லீவ்ஸ் இருக்குன்னா, மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல ஒரு 10 to 15 லீவ்ஸ் எடுத்து வெறும் வெறும் வயித்திலே நீங்க சாப்பிடலாம். அவ்ளோ நல்லது ஹேருக்கு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெட்டாபாலிசம் இன்கிரீஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகும். எல்லாமே ஒரு கரி லீவ்ஸ்ல கிடைக்கும். இது கண்டிப்பா நான் சொல்றத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது சும்மா ஏதோ வீடியோக்காண்டி சொல்றோம்லாம் கிடையாது. பிராக்டிகலா எங்க ஃபேமிலில நடந்திருக்கு. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பெனிஃபிட் நல்லா உங்களுக்கு கண்கூடா தெரியும். உங்களுக்கு சின்ன சின்ன ஹேர் ஃபால்லாம் நல்லா பேபி ஹேர் குரோத் ஆறதும், உங்களுக்கு அந்த பிரேக்கேஜ் கண்ட்ரோல் ஆறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாரி பிளட் சர்க்குலேஷனும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ப்ளோட்டிங்லாம் இருக்குங்களே, அதெல்லாம் கருவேப்பில சாப்பிட்டீங்கன்னா வராது அவ்வளோ சீக்கிரத்துல. ஸோ, அவ்வளோ அயர்ன் ஃபேக்டர் எல்லா விட்டமின்ஸுமே இதுல கரி லீவ்ஸ்ல இருக்கு. ஸோ, கரி லீவ்ஸ எப்பயுமே சாப்பாடு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, கரி லீவ்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, அவ்ளோ மருத்துவ குணம் அதுல இருக்கு. நம்ம எங்கேயும் மெடிசின் போயிட்டு புரோட்டீன் பவுடர், அந்த பவுடர்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்ல. மார்னிங் இந்த மாரி நம்மள்ட்ட இருக்கிறதுலே நெறைய மெடிசின் ஓரியன்டடா, ஆர்கானிக்கா நெறைய ஃபுட்ஸ் இருக்கு. அத நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சாப்பிடணும். நம்ம இப்போ சாப்பிடாம விட்டது தான் இப்போ எங்கெங்கேயோ போயிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ, இந்த கரி லீவ்ஸ மேக்ஸிமம் ஒபே பண்ணாதீங்க. எல்லா ஃபுட்லயுமே இன்டேக் எடுத்துக்கங்க. யாருக்காவது வீட்ல கிடைச்சதுன்னா, காட்ஸ் கிரேஸ் மார்னிங் டைம்ல 10 to 15 லீவ்ஸ் எம்ப்டி ஸ்டொமக்ல சாப்பிடுங்க. பட் ஒரே ஒரு நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலி என்னன்னா, கரி லீவ்ஸ் எம்ப்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கணும். எல்லாருமே எடுத்துக்கலாம். பட் நீங்க பிரெக்னன்ட் வுமனா இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த மாரினா மட்டும் டாக்டர் கன்சல்டன்ட்டோட நீங்க எடுத்துக்கங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு என்ன மாரின்றது நம்மளுக்கு தெரியாது. மிச்சப்படி நீங்க தாராளமா எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏஜ் ஃபேக்டர்லாம் எதுவுமே கிடையாது. கரி லீவ்ஸ்ல அவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க அதுக்கு இதுக்குன்னு ரொம்ப செலவு பண்ண வேணாம். எங்க ஜிம் போறீங்களான்னா, அது உங்களோட இது. நீங்க நார்மல் ஃப்ளோர் எக்சர்சைஸ் கூட வீட்லயே பண்ணிக்கலாம். அதெல்லாம் செகண்டரி. பட் இந்த மாரி இத நீங்க எடுத்துக்கங்க. உங்களுக்கு மெட்டபாலிசம்ல எல்லாமே இன்கிரீஸ் இருக்கும். கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் என்னன்றத நான் போஸ்ட் பண்றேன். பாய்.